தந்தனத்தொம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட வரம் தந்தருள்வாய் கணபதியே. தந்தனத்தொம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட வரம் தந்தருள்வாய் கணபதியே. கொன்கொட்கந்தன் வேலை போல லிவமோர் கோயில் பாலை போல, கொன்கொட்கந்தன் வேலை போல லிவமோர் கோயில் பாலை போல, கொன்கொட்கந்தன் வேலை போல லிவமோர் கோயில் பாலை போல தூய்மையான மேன்மையான டிஎன்சி தமிழருக்கு, தூய்மையான மேன்மையான டிஎன்சி தமிழருக்கு, டிஎன்சி தமிழருக்கு, டிஎன்சி தமிழருக்கு, டிஎன்சி தமிழர்களுக்கு, டிஎன்சி தமிழ். சரி, ஓகே. அதாவது பாத்தீங்களா, எங்களோட வில்லுப்பாட்டு ஆரம்பத்திலேயே நான் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல விளையிறேன்டா, குருவே குருவே குருவே, அன்றைக்கு அங்க கதைச்சமே அதை பத்தி கதைப்போம், அதை பத்தி கதைப்போம். அதை பற்றி காய்ச்சா செருப்பாலேயே அடிப்பேன். ஐயோ, அதுக்கு முதல் நாள் நடந்துச்சு, இதை பத்தி தான் கேட்கணும். இதை பற்றி காய்ச்சிக்கால்டா இங்க புல்டோசர் ஜேசிபி வச்சு உங்களோட வீட்டையே உடைச்சிருவேன், சரியா? அதை பற்றி தான் இன்றைய கதைக்கிறோம் இங்க. இல்ல இல்ல, இதை பற்றி தான் கேட்கணும். அங்க அவங்களோட தெரிஞ்ச நீங்க அதை பற்றி எல்லாம் கதை கேளாது. இங்க பாருங்க, இது சரியில்லை. நீங்க அங்க இருக்க இதை பற்றி எல்லாம் காய்ச்சிருக்கணும். அங்கே இங்க வந்த அப்புறம் இதெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கலாம், சரியா? சரியான கோபம், சரியா? அதை பற்றி நீங்க காய்ச்சிங்கண்டா உங்களை தமிழின துரோகி அதை அறிவிச்சு நீங்க சொல்லாதது இல்லாதது பொல்லாதது எல்லாம் சேர்த்து கதை கதையா கட்டுவேன். இதை பற்றி நீங்க கழிச்சிங்கண்டா இங்க இருக்க சனத்தை எல்லாம் மேபி வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டிடுவேன், சரியா? இல்ல, நாங்க இன்றைக்கு அதை பற்றி தான் குருவே கதைக்கணும். இல்ல இல்ல, இதை பற்றி தான் இல்ல குருவே, அதை பற்றி தான் இன்றைக்கு கதைக்கணும். அதை பற்றி கதைக்கணுமா, இதை பற்றி கதைக்கணுமா, இல்ல கதைக்கணுமா வேணாமான்னு டிபார்ட்றதுக்கு தானே நான் இங்க நடுவுல ஸ்டிக்கர் போட்டு என்ன இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆமா, அதை நான் தான் டிசைட் பண்ணுவேன். சரி, ஆமா. அதாண்டா இதாண்டா அடிபாடிங்க வேணாண்டா, அதாண்டா இதாண்டா அடிபாடுண்டும் வேணாண்டா, அன்னை தமிழ்நாட்டில் இங்க எல்லாருமே சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அடிபாடுண்டு வேணாண்டா, அன்னை தமிழ்நாட்டில் அனைவருமே சொந்தண்டா. அத சொன்னா அடிக்க வர்றான்டா, இத சொன்னா இடிக்க வர்றான்டா. நான் சொல்ல வர்ற கதைய கொஞ்சம் கேளுடா, நான் சொல்ல முன்னமே துரோகி என்ற ஏனடா. அதாண்டா இதாண்டா அடிபாடுண்டு வேணாண்டா, அன்னை தமிழ்நாட்டில் இங்க எல்லாருமே சொந்தண்டா. அப்ப குருவே, இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவா என்ற பிள்ளையே அதுக்கு பதில் சொல்லி வெளியில போறதுக்குள்ள நான் அடி வாங்குறதுக்கு. ஆமா, நல்லா இருக்கு, அடி உதவும். ஆனா இன்றைக்கு நாங்க உரையாடி ஒரு தீர்வுக்கு வருவோம். குருவே, இவன் விசப் கதை கதைக்கிறான். ஓ, அப்ப இவ மட்டும் என்ன இதிகாசமே கதை? சரி சரி சரி, அடிபடாதீங்க அடிபடாதீங்க. அதை பற்றி தான் கதைக்கணும்ன்ற எல்லாரும் அங்கால வாங்க. ஆமா, இதை பற்றி தான் கதைக்கணும்ன்ற எல்லாரும் இடது பக்கத்துல வாங்க. இது சரியான தீர்ப்பு குருவே. யாரு ரெண்டு பக்கத்துல ரெண்டு அடிபட்டாதான் நடுவில் எங்களுக்கு நல்லா இருக்கு. அப்ப குருவே, நாங்க என்ன ரைட் விங்கே? குருவே, நாங்க லெஃப்ட் விங்கா குருவே? இந்த ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு தான் ஊரே இப்ப தேடிக்கொண்டிருக்குது. இந்த ரைட் விங் லெஃப்ட் விங் பிரிஞ்சு அடிபடுறீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு உங்கள் ரெண்டு பேருக்குமா தெரியுமா? அது குருவே, நான் சொல்லட்டா நீயே சொல்றியா? எல்லாரும் சொல்றாங்களே அவங்களே சொல்லிக் கொள்றாங்க. எல்லாரும் சொல்றாங்கன்னு நாங்களும் சொன்னோம், அவ்வளவுதான். ஓகே சரி, என்ன பிரச்சனைடா சொல்லுங்க, ஒருத்தர் கேப்போம். உங்களோட லிஸ்ட சொல்லுங்க. எங்களுக்கு குருவே முதல்ல மரியாதை வேணும், நிம்மதி வேணும், அமைதி 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 வேணும் எங்களுக்குடா. அதை முக்கியமா சொல்லிடணும். அமைதி வேணும். அந்த அமைதிக்கு தேவையான எல்லாம் என்னட்ட தான் வாங்கணும். வேலை வேணும். ஓ, ஆனா வேலையோட கடனும் தேவை. ஆனா அந்த கேட்ட தர்ற கடனை திருப்பி கேட்கிற பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, சரியோ? முக்கியமா பேட்டரியில மட்டும் ஓடுற கார் வேணும். அந்த காருக்கு அரைவாசி காசு கூட நீங்க தான் குருவே தரணும். நான் அரைவாசி காசு தரணுமா? இது நல்லா இருக்கு. என்ன வேணும்? அடடா, இன்னும் ஒன்று மறந்துட்டேன் குருவே. சொல்லு சொல்லு. எண்ணெயும் வேணும். மண்டியில தரதுக்கா காருக்குள்ள ஊத்துறதுக்கா? காருக்கு தான். ரெஸ்பெக்ட் வேணுங்கோ, ரெஸ்ட் எடுக்க வேணுங்கோ, கொடி பிடிக்க வேணுங்கோ, கோவம் வேணுங்கோ. ரெஸ்பெக்ட் வேணுங்கோ, ரெஸ்ட் எடுக்க வேணுங்கோ, கொடி பிடிக்க வேணுங்கோ, கோவம் வேணுங்கோ. வேலை வேணுங்கோ,
வெஸ்ட் கோஸ்ட்ல வேணுங்கோ இஸ்ரேல்காரன் குண்டடிச்சா டெண்டடிப்பேங்கோ வேலை வேணுங்கோ வெஸ்ட் கோஸ்ட்ல வேணுங்கோ இஸ்ரேல்காரன் குண்டடிச்சா டெண்டடிப்பேங்கோ அடி 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 லிபரல் பொடி வந்தல்லே நம்ம சனம் மனசிலாயோ அடி 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 லிபரல் பொடி வந்தல்லே நம்ம சனம் மனசிலாயோ கொடி 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 பிடிக்க வந்தல்லே நம்ம சனம் மனசிலாயோ கொடி 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 பிடிக்க வந்தல்லே நம்ம சனம் மனசிலாயோ அப்ப உங்களோட லிஸ்ட்ல பார்த்தா உங்களுக்கு அமைதி வேணும் ஆமா அதையும் அடிச்சு தான் வாங்குவீங்க ஆமா அடிக்க தேவையான ஆயுதத்தையும் நீங்களே தான் விற்பீங்க ஆமா 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 வேலை கேட்பீங்க ஆமா செய்ய மாட்டீங்க ஆமா கடன் கேட்பீங்க திருப்பி கட்ட மாட்டீங்க ஆமா ஆமா பெட்டியில மட்டும்தான் ஓடுற கார் வேணும் அதை வாங்க பாதி காசு நான் தான் கட்டணும் அந்த காருக்கு தேவைப்படுதோ இல்லையோ எண்ணெயும் வேணும் ஆஃப் கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் மேலான மரியாதையும் வேணும் எல்லாத்துக்கும் மேலால இல்ல குருவே முதல்ல தான் மரியாதை வேணும் எங்களுக்கு நல்லா இருக்கு உங்களோட லிஸ்ட் கொஞ்சம் கம்ப்ளீட்டா இருக்கு ஆமா ஆமா குருவே ஆ, இங்கேயும் ஒரு லிஸ்ட் இருக்கு. அரே உங்களை மறந்துட்டேன் எங்க சொல்லுங்க பாப்போம் உங்களோட அவங்களுக்கு லிஸ்ட் கொடுத்த எல்லா ஆஃபரும் எங்களுக்கும் வேணும். ஆனா காசு வந்தோன்னா நாங்க கட்சி மாதிரி இங்கால வந்துடுவோம். உழைப்பம், டேக்ஸ் கட்ட மாட்டோம். பூனை பிடிப்பம். பானுக்குள்ள பிடிச்ச பூனையை வச்சு தின்றவனை பிடிப்போம். ஓ பிடிச்ச பூனையை பற்றி யாரும் கதைச்சா வாயிலேயே திணிப்பம். ஐயோ என்ன காசு காசு ஓ வாயில காசு திணிப்பீங்க. ஓகே 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 சாட்டப்பொண்டு தொடங்கட்டுமா ரொக்கட்டொண்டு அனுப்பட்டுமா டாக்ஸ கொஞ்சம் குறைக்கட்டுமா காசை கொண்டே திணிக்கட்டுமா சாட்டப்பொண்டு தொடங்கட்டுமா ரொக்கட்டொண்டு அனுப்பட்டுமா டாக்ஸ கொஞ்சம் குறைக்கட்டுமா காசை கொண்டே திணிக்கட்டுமா ஏ லோபி முழுக்க என் காசு தான் நரி டிவில என் நியூஸ் தான் வரி ஒழிச்சா என் காசு தான் இங்க விசர் கதை கூட ஃப்ரீ ஸ்பீச் தான் லோபி முழுக்க என் காசு தான் நரி டிவில என் நியூஸ் தான் வரி ஒழிச்சா என் காசு தான் விசர் கதையோட ஃப்ரீ ஸ்பீச் தான் ஏ சத்தம் பத்தாது ட்வீட் போடு மெய்யோ பொய்யோ நீ ட்வீட் போடு கட்டு கதை ஃபுல்லா நீ ட்வீட் போடு ஏ கியூஏ ஏ ஆனோட நீ ட்வீட் போடு என்னோடு அப்ப உங்களுக்கு காசு வேணும்டா என்னண்டாலும் செய்வியல் என்ன வேண்டாலும் செய்வியல் கேள்வி கேட்டா ஃப்ரீ ஸ்பீச் சுதந்திரம் போது என்று கொடி பிடிப்பீங்கள் அதே மாதிரி யாராவது கேள்வி கேட்டா காசை கொட்டி வாய் அடைச்சிருவீங்க. ஆமா அப்படியும் வலிக்கு வராட்டி வேற வழியே இல்ல, சூசைட் பண்ணிடுவோம். ஒரு உயிரின்ற மதிப்பு தெரியுமாடா? லா 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 பிறக்காத பிள்ளைக்காகவே போர்க்கொடி பிடிச்ச உங்களோட கட்சிக்காரருங்க நீங்க எங்க? லா 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 அபோசன் என்ற சொல்ல கேட்டோனே அளபிடிச்சு ஓடுறவங்க நீங்க எங்க? ஐயா நாங்க சூசைட் பண்ண மாட்டோம் குருவே. கதைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள சூசைட் பண்ணிடுவோம். அடா பாவிகளா, தன்னைத்தானே கொள்றது தானடா சூசைட் வாங்க. என்னடா அடுத்தவனை பண்றீங்க? பின்ன விசிலடிக்காதனா யாரு கேக்குறாங்க? சதக் சதக் சீ விடுவேன். அப்ப இதுல உங்களோட ஃப்ரீ ஸ்பீச்ச பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனைனா மட்டும்தான் ஃப்ரீ ஸ்பீச்ச பாப்பீங்க. ஆமா அப்ப கதைக்கிறதுக்காகவே கதையை முடிக்கிறீங்கள் என்றால் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு. யாரோ விசில் அடிக்கிறாங்க. தாதரணனன ஐயா ஐயா தரணனன ரசா தரணீனன யாரோ விசில் அடிக்கிறாங்க. தரணானன குருவே விஷயத்துக்கு வாங்க. விசிலடிச்சா விசிலடிச்சா கதை முடிப்பான், விசில் கதையா கதை விடுவான். விசிலடிச்சா கதை முடிப்பான், விசில் கதையா கதை விடுவான். பிளேன் விழுகுது சுங்கு ஏறினோன பிளேன் விழுகுது சுங்கு பிளேன் விழுகுது ஏறினோன பிளேன் விழுகுது ஏறின சனம் மேல போகுது கேள்வி கேட்டா கதை முடியுது. விசில் அடிச்சா கதை முடிப்பான், விசில் கதையா கதை விடுவான். விசில் அடிச்சா கதை முடிப்போம், விசில் கதையா கதை விடுவோம். அநியாயம்,
விசில் அடிக்கிறாங்க. இவன் ஒருத்தன். யாரும் விசில் அடிக்கல, உள்ளதை தானே சொல்றான். தயிரின்ற மதிப்பு தெரியுமா, உயிரின்ற மதிப்பு தெரியுமான்னு தண்டோரா போடுறது. பிறகு உங்களுக்கு எதிராக யாரும் கேள்வி கேட்டா அவனையே போடுறது. ஆமா ஆடி தள்ளுபடியில ஆஃபர் வாங்கின மாதிரி கம்பெனியா கட்டுறது. ஆமா பிறகு உங்களுக்கு உதவி செய்த எல்லா சலுகையும் அந்த பக்கத்துல போய் நின்று மாத்துறது. ஆமா கேள்வி கேட்டா அது என்ன, சதக் சதக் சீவிடுவேன். அதுதானே. வாட் இஸ் திஸ்? இவர் காசு வாங்கிட்டார் போல லெஃப்ட் லீனிங்கா கதைக்கிறார். டேய், அநியாயத்தை நியாயமா தட்டி கேட்டா இப்படி அநியாயமா துரோகி பட்டம் கட்டுறீங்களேடா, இது நியாயமா? அரசியல்ல 4 நல்லது 40 கெட்டது இருக்கத்தானே செய்யும். ஓ, 4க்கு 40. ஓகே ஓகே, அது சரி. வந்ததுல இருந்து கேட்க நினைச்சேன், ஹூ இஸ் திஸ் கேரக்டர்? இவரை தெரியலையா? இவர் தான் விசில் ராஜசிங்கம். ஓ, ஊர்ல வெள்ள ஹேஸோடு தெரிஞ்சவர். இங்க பிளேன் பிரச்சனையை முடிச்சு வைக்க கூட்டிட்டு கா வந்தார். கா ஐயாக்கு வணக்கம் சொல்லு. கா. காரியத்துல கண்ணா இருப்பான். அது சரி, நீங்க கதையை மாத்தாம விஷயத்த சொல்லுங்க. காசு வாங்கினது உண்மையா பொய்யா? ஏய், எல்லா காசையும் நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அதானே. இதுக்குள்ள எப்படி நாங்க வந்து காசு வாங்குறது குருவே? அதுதானே. அப்படி காசு கொடுத்து வாங்குறதுக்கு என்ன எங்களோட குரு என்ன சாமானா? ஆமா. எம்ப்ளாய்ட்ட மெயின்டைன் பண்றீங்கடா, நல்லா இருக்கு. ஒரு வில்லுப்பாட்டு பேட்டர்ன் இருக்காண்டி இப்படி அன்பு நல்லா இருக்கு. சரி, ஆனா இவங்கள காரணம் காட்டி நீங்க செய்யற அலுப்புகள் இருக்கே. ஆமா ஆமா அதை சொல்லுங்க குருவே. குண்டு போடுற வேண்டிய காசை வாங்க வேண்டியது, அந்த காசை கொண்டே ஒன்றும் தெரியாத இளம் பிஞ்சுகள்கிட்ட கொடுத்து குண்டு ஓடாதன்னு கொடி பிடிக்க வைக்க வேண்டியது. கடன் என்றா என்னண்டே அவன் யார்கிட்டையும் கடன் வாங்கித்தான் கேட்டறிய வேண்டியிருக்கும். அவனுக்கு கடனா கொடுத்து அவன் வந்து ஐயோ கட்ட முடியலன்னு உதவி கேட்டா நீ ஆம்பளையா பொம்பளையா என்று அவன் மண்டையில கோழி சாயத்தை தடவி தெருவில் இறக்கி விடுறது. ஆமா ஆமா அவன் அநியாயம் பண்றான்டா, நீங்க அயோக்கியத்தை நம்ம பண்றீங்க. அதை யாரும் தட்டி கேட்டா ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் வானவில் குருவே, தான். வானவில்லா அப்படின்டா ரெயின்போ. அது போன கிழமை இந்த சான் ஓ, பிரான்சிஸ்கோ சான் பிரான்சிஸ்கோ. புரிஞ்சு போச்சு, போதும். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் வானவில் தான். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் வானவில் தான். ஹி என்ன ஷி என்ன வி என்ன தே என்ன கிராமர் எல்லாம் வானவில் தான். ஹி என்ன ஷி என்ன வி என்ன தே என்ன கிராமர் எல்லாம் வானவில் தான். ஷியும் 10 மாசம் ஹியும் 10 மாசம் யூவும் வியும் தேயும் ஆக போறம் நாசம். ஹீயும் 10 மாசம் ஈயும் 10 மாசம் யூவும் வியும் தேயும் ஆக போற நாசம். விடுங்க குருவே, அரிசமவண்டு வந்த அரசியல் வந்தா 4 40 கட்டு 4 நல்லது 40 கெட்டது தான் நடக்கத்தானே செய்யும் குருவே. நீங்களும் அவங்கள 4க்கு 40 கணக்க பிடிச்சிட்டீங்க. ஆமா, அதனமோ 4 நல்லது உங்கள் 4 பேருக்கு நடக்குது, 40 கெட்டது நடுவில் இருக்கிற எனக்கு நடந்து சொல்லுது. ஆமா ஆமா. நாடு நல்லா இருக்கணும் வாய யாரு இருந்தாலும் இவன் காசை கொடுத்து மறைக்கிறான், நீங்கள் எல்லாரும் சென்சர் பண்ணி மறைக்கிறீங்க. இவனுக்காண்டி எதுவும் காய்ச்சா இவன் என்ன துரோகி என்றான், உனக்காக எதுவும் காய்ச்சா உன் என்ன துரோகி என்றான். ஐயாரோ விசில் அடிக்கிறாங்க. இப்ப நான் விசில் அடிக்கிறேன் பார், என்னடா செய்வ? இது என்ன உங்களோட ஊருன்னு நினைச்சீங்களா? இது ஜனநாயக நாடு, நான் கதப்பேன், ஜனநாயகத்தை கட்டி காப்பாத்துவேன். ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது எந்த கடமை மட்டும் இல்ல, உங்களோட கடமை. உங்களோட கடமை இவைக்கும் அந்த கடமையா தான் இருக்கணும் சார். அது சரி, இங்க இருந்த 4 பேர் எங்க? ஐயையோ பிடிக்கிறாங்க, ஐயையோ. புடிங்க சார், புடிச்சு கொண்டே இந்த பைத்தியத்தை ஜெயிலுக்கு போடுங்க சார். ஃப்ரீ ஸ்பீச் ஆம், ஃப்ரீ ஸ்பீச். நானாடா பைத்தியம், உள்ள போயிட்டு வெளியில வந்தா நேரா பார்லிமெண்ட்டுக்கு போய் லைவ் போடுவேன்டா. பார்லிமெண்ட்ல அடுத்த வில்லு பாட்டு அங்கதான். வந்த சனம் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம், கதையை கேட்ட எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம், வந்த சனம் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம்.